உற்சாகமாக வந்திருக்கிறோம். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். கர்த்தர் எங்களுக்காக செய்த நன்மைகளை நினைவில் கொண்டு நாங்கள் எல்லாரும் உள்ளத்தை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் எல்லா மகிமையும் திறந்து நமக்காக வந்தாரே. இந்த பூமிக்கு ஒரு கன்னிகை கர்த்தவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்தார்ல, நம்மோடு இருப்பார்ல, நம்மோடு கூடவே எப்போதும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பாடி இந்த நேரத்தில் இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த பாடலை பாடப் போகிறோம். அதுக்கு தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்திலே முழுவதுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் இந்த ஆராதனையில எங்களோடு இடைப்படுவார். நிச்சயமாகவே எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த வல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம் நாமத்தை உயர்த்துகிறோம். நாமத்தை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் உம்மை பாடி துதிக்கிறார்களோ, உம்மை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கே இருப்பீர் என்று சொன்னவரே, இந்த பிறந்த நாள் உடைய பிறந்த நாள் இந்த நாளிலே அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இதோ நாங்கள் எல்லோரும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே நீரே ஒளியாய் வந்தீரே. உம்முடைய ஒளியை நாங்கள் நடக்கும்படி செய்தீரே. இருளிலே வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல அப்பா, எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு பெரிய மகத்துவமான உங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் கண்டு கொண்டோம். உங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் நடக்கும்படி எங்கள் கிருபை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை உம்மிடம் உயரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம், உம் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். இம்மானுவேல் எங்கள் கூடவே இருக்கிறார். அவர் பகலை ஆள சூரியனை, இரவை ஆள நட்சத்திரத்தை, சந்திரனை படைத்த கர்த்தர் அவரே நமக்காக இறங்கி வந்தாரே. அவர் எவ்வளவு பெரிய பிரகாசம் நிறைந்தவராய் எங்கள் மத்தியில் எல்லாரும் சந்தோஷமாக இந்த அருமையான நாளில் எல்லோருக்கும் சபையின் சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமாக.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக வந்தாரே. அவருடைய பிறப்பின் செய்தி நாங்கள் எல்லோருக்கும் சேர்ந்து கொண்டாடுவோம், எல்லோருக்கும் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் ஏன் வந்தார், எதற்காக வந்தார், அவர் எப்படியெல்லாம் எங்களுக்கு நன்மை செய்தார், எப்படியெல்லாம் எங்களை வாழ வைக்கிறார், எப்படி எங்களை வழி நடத்துகிறார் என்று எல்லோரும் பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய இந்த பிறந்த நாளை தொடர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எங்களோடு எப்போதுமே இருக்கிறார். அவருடைய உயர்ந்த நாமத்தை நாங்கள் இந்த அருமையான வேளையில வாழ்த்து பாட போகிறோம். குழந்தை வடிவில் வந்த தேவன் மீண்டுமாய் மகா ராஜாவாக வரப்போகிறார். வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான ஒருவருமே இல்லை. அவருடைய எக்கால சத்தத்தை நாங்கள் எல்லோரும் கேட்க போகிறோம். நிச்சயமாகவே அவர் நம்மை எல்லாம் அவரோடு சேர்த்துக் கொள்வார். அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொன்ன சர்வ அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் பெரியவர், சர்வ வல்லவர், வானாதி வானம் கொள்ளாத கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ. எங்கள் இதயத்தின் ராஜாவே, எங்கள் மகாராஜனை போற்றி உயர்த்தி பாடுவோம். Bana
இருந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோள்களில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அந்த கர்த்தர் சர்வ வல்லவர். அவர்தான் சகல வல்லமைக்கும் ஆளுகைக்கும் உரியவர். நம்மை ஆட்கொண்டவர், நித்திய காலமாய் நடத்த வல்லவராயிருக்கிறபடினால் நாம் எல்லோரும் உற்சாகமாக ஒரு விசை எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இந்த அருமையான நாளில கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் எந்த இடத்துல அவர் நிச்சயமாக இருப்பார். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். மகிமையின் ராஜாவே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய பிள்ளைகள் கேட்பதெல்லாம் கொடுக்கிறவர் அப்பா. நாங்கள் கேட்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த அடிமை கோலம் எடுத்து இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக அவதரித்து எங்கள் தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு மகிமையின் மேகம் எங்களை இந்த நேரத்தில் அப்பா ஆட்கொள்ளட்டும். உம்முடைய பரலோக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பரலோக வல்லமை, உம்முடைய பரலோக மகிமை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களோடு இடைப்படுபவரே, எங்களை நடத்துபவரே, எங்களை காண்பவரே, உம்மை உயர்த்துகிறோம். சொல்லுவா அவர் நாமத்தை உயர்த்தி. Thank you Jesus. ஒரு மகிமையின் மேகம் எந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் எந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில் மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் எந்த இடத்தில் மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே,
பேச்சில என் மூச்சில என் சொல்ல என் கலந்திருக்கீங்க என் நினைவில என் நடக்கையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க என் நிலையில என் நடக்கையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க விலையேற பெற்றவரே எனையாள பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே எனையாள பரிசுத்தரே நன்றி ஐயா ஒரு மகிமையின் மேகம் எந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் எந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஒரு நன்மையும் காணாத எங்களிடத்தில் ஆண்டவரே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே அப்பா ஆண்டவரே எங்களுக்காக உங்களுடைய மகிமையை திறந்து இந்த பூமியில் அடிமை கோலம் எடுத்தப்பா எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே உண்மையே தந்தீரே உம்முடைய ரத்தத்தை விலைக்கிரியமாக எங்களை கொடுத்தீரே ராஜா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா எங்கள் இரட்சகரே எங்களை விடுதலை தந்து நடத்துகிறவரே அப்பா ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் ஆவியானவரே ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஒருவராய் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தவரே ஓ எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்த ராஜா இஸ்ரவேலின் ராஜாதி ராஜா மகா கம்பீரமானவர் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் ஓ உம்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆதையும் அந்தமுமானவரே அல்பாவும் ஒமேகாவுமானவரே அதிசயமானவற்றை எல்லாம் நடப்பிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பெரியவர் மகத்துவம் நிறைந்தவர் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜாதி ராஜாவே மகிமையின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தரை மகிமைப்படுத்தி எங்கள் ராஜாவை உயர்த்தி பாடுவோம் கண்களை மூடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் சமூகத்தில் நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று எங்கள் ராஜாவை மகிமைப்படுத்தி பாடுவோம் ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் கொண்டவரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் கொண்டவரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிந்தனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிந்தனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். சேனைகளின் சொல்வோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், அவர் கிருபை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தாவே
மகத்துவம் நிறைந்த எங்கள் ராஜாவே, எங்கள் மகிமையின் தேவனே, நீர் பரிசுத்தரப்பா. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் அப்பா. உம்முடைய ஆண்டவரே வார்த்தையினால சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. ஓ எங்களை நடத்தும் எங்கள் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி, எங்களை நடத்துவதற்காக நன்றி. எங்களை காண்கிற தேவனே, எங்களை காக்கிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட, ஆண்டவரே உம்முடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட எங்கள் தந்தை கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக வந்தவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களை எல்லாம் மீட்டுக் கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் முழுவதுமாய் உம்முடைய கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகிற தேவன், நீர் எங்களை காக்கிற எங்கள் தகப்பன், எங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு வைத்தியன் அப்பா. எங்களை இதுவரை காத்து நடத்துகிறவரே, உம்முடைய கரங்களிலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பாச மூலமாய் நீ கொடுக்க போற எல்லா வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் கேட்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நாங்கள் ஒருவரும் வந்தது நல்லது என்று கண்டு சில கர்த்தனை கிருபை செய்கிறாங்க. உம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை நாம இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அநேக நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால எப்படி அனௌன்ஸ்மெண்ட் சொல்றதுனே மறந்து போயிடுச்சு எனக்கு. விசேஷமாக எங்கள் மத்தியில் புதிதாக வந்திருக்கிற சகோதரன் செல்வராஜா குடும்பத்தார் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வெளிப்பட்டணங்களிலிருந்து ஹாமில்டன்ல இருந்து வந்திருக்கிறாங்க, ஜார்ஜ் பிரதர் வந்திருக்கிறாங்க, வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறாங்க, வரவேற்கிறோம். ஆண்டவர் மீண்டும் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துவாராக. இன்னைக்கு உண்மையாவே கிறிஸ்துமஸ் சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். 25ஆம் தேதி என்பது ஒரு உண்மையாகவே கிறிஸ்து இந்த நாளில் தான் பிறந்தாராங்கிறது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இன்னைக்கு நிறைய இடத்துல உலகத்துல போய் கொண்டு இருக்கோம். ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நிஜம், அவர் இந்த உலகத்திற்கு வந்தது சத்தியம். அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய போராட்டங்கள் இருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக வரல, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வரல. அவர் இந்த உலகத்தை நமக்காக மறிக்க வந்தார் என்பது நிஜம். அதை நம்ம கொண்டாடுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி கொண்டாட நம்ம இந்த காலை வேளையில வந்து ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாதபடிக்கு ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உண்டு. நான் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். முதலாவதாக வந்து நம்முடைய நியூ இயர் ஆராதனை வந்து இதே இடத்துல வைத்து முதலாம் தேதி அடுத்த வாரம் இதே போல சனிக்கிழமை காலை 6 மணிக்கு இதே இடத்துல வைத்து நம்முடைய நியூ இயர் ஆராதனை நடைபெறும். நிச்சயமாக ஒவ்வொருவரையும் காண வாஞ்சியா இருக்கிறோம். கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. வருகிற நியூ இயர் ஆராதனைக்கு பின்னதாக, புத்தாண்டு ஆராதனைக்கு பின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்முடைய வருடாந்திர ஃபாஸ்டிங் பிரேயர் உபவாச கூட்டம் வந்து வருகிற 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே பாஸ்டர் போன வாரம் சொன்னாங்க, மண்டே டு ஃப்ரைடே திங்களிலிருந்து வெள்ளி வரை வந்து மாலை 6லிருந்து 7 மணி வரைக்கும், சனிக்கிழமை வந்து 11லிருந்து 12 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில 6லிருந்து 7 மணி வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமையோடு கூட அது முடிந்துவிடும். ஸோ 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய ஃபாஸ்டிங் பிரேயர் நடைபெறும். தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கைகளுக்கான நேரம். அதற்கு முன்னாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆனவன் விசனமாயமல்ல கட்டாயமாயமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஒரு வித்தியாசம் வந்து காணிக்கை அங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக முன்னதாக இங்க பேஸ்கெட் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பாடல் பாடப்படும் பொழுது அந்த காணிக்கையில் பேஸ்கெட்ல உங்கள் காணிக்கையில செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். தலைகளை தரிச்சு. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே,
தகப்பனே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி கர்த்தாவே. மீண்டும் ஒரு விஷயம் உங்களோட சமூகத்துல கூட கத்த நீங்க கொடுத்த பெரிய கிருபைக்காக உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறப்பா. எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் கடந்த 6 மாதங்கள் எங்க வாழ்க்கையில கடந்து சென்ற பொழுதும் கர்த்தரோட அன்பின் கரம் எங்க கூட இருந்து தகப்பனே ஒவ்வொருவரையும் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு கூட பாதுகாத்த ஐயா. உங்களோட சமூகத்தில் உங்க பிறப்பின் நாளை கொண்டாட கத்த நீங்க கொடுத்த பெரிய தெய்வத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது காணிக்கையின் தசம்பாகங்கள் உங்களோட சமூகத்தில் நாங்கள் படைக்கும் பொழுது கத்த நீர் அங்கீகரிக்க வேண்டும் மாதிரி கெஞ்சிற ராஜா. கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கிற பலத்தாங்க. செய்திக்காக கூட நாங்கள் காத்திருக்கும் பொழுது என்ன காரியத்தை குறித்து தகப்பனே இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரை நீங்க சித்தம் கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை குறித்து எங்களோடு கூட இடைப்படுங்க. கேட்கிற எங்க ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. நம்மளோட வார்த்தைகளை சரியான படிக்க நாங்கள் புரிந்து கொள்ளுவது எங்க வாழ்க்கையில் பிரயோஜனமா இருக்கும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஏற்படுகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என்ற சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிற எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே. வந்ததா ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் வந்ததா ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பு கிடைத்தது, மறுவாழ்வு கிடைத்தது, மன்னிப்பு கிடைத்தது, மறுவாழ்வு பிறந்தது. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்கு தகப்பன் என்னோடு, என்னை என்று காக்கு நேசர் என்னோடு, என்னை தூக்கி சுமக்கு தகப்பன் என்னோடு, என்னை என்று காக்கு நேசர் என்னோடு. இம்மானுவேல் தேவன் என்னோடு, இம்மானுவேல் தேவன் என்னோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. Thank you, Jesus. அருமையான காலை வேளையில கூட உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட கிட்டத்தட்ட எத்தனை நினைக்கிறேன், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நான் கடைசியாக உங்களை எல்லோருக்கும் முன்பாக 2 பிரசங்கம் பண்ணி தேவனுடைய கிருபையினாலே மறுபடி தேவன் திறந்து கொடுத்த அந்த வாசலுக்காக நன்றி செலுத்தி வந்திருக்க யாவருக்கும் கிறிஸ்துமஸ்
தின வாழ்த்துக்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாளில் கூட ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று மாத்திரம் உண்டு. அதாவது நம்முடைய வருஷத்தில் நம்முடைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிடையாது, ஃபேமிலி கேரளும் இல்லை. அதனால என்ன பண்ணணும்னு சொன்னால், வருகிற 8ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை 8ஆம் தேதி ஃபாஸ்டிங் ப்ரேயர் 11 to 12 முடிந்துவிடும். அதுக்கு பிற்பாடு 12ல் இருந்து மேபி 1 or 1:30 பெண்மைய கம்யூனிட்டி ஹால் புக் பண்ணப்பட்டிருக்கிறது. பிரதர் ஜெபாவும் சிஸ்டர் ரெஜிலாவும் வந்து சாப்பாடு பொருட்படுத்திருக்காங்க அவங்க குடும்ப சார்பில். ஸோ அதனால பிள்ளைங்க ஒரு சான்ஸ் ஏதாவது கிறிஸ்மஸ் தினத்தை குறித்தோ அல்லது வந்து ஏதாவது உங்களோட தாளந்தை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டுமா இருந்தால் அந்த நாட்களில் ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபேமிலி நாளாக நாங்கள் கொண்டாடலாம். அதனால தயவு செய்து இப்பவே முன்கூட்டியே நீங்கள் அதுக்காக தயார்படும்படி உற்சாகப்படுத்துகிறேன். குடும்பமாக செய்யலாம், தனியாக செய்யலாம். இதில் பங்கு பெறுகிறவர்கள் குடும்பங்கள் தயவு செய்து என்னோட தொடர்பு கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் கிருபையாக நடத்துவாராக. ஓகே ரைட். கர்த்தரோட வார்த்தைக்காக சொல்லுவோமாக. தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில கூட உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில கூட உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். அப்பா, எத்தனையோ தடங்கள் வந்தாலும் கர்த்தர் கிருபையாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த திறக்கப்பட்ட இந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையோடு எங்கள் இடைப்படுவீராக. வார்த்தையை பேசுகிற என்மேலும் உடைய தேவாவியானவரே உடைய வல்லமை கடந்து வருவதாக. சரியான வேளையில சரியான வார்த்தைகளை என் வாயிலே போடுவீராகப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை பலப்படுத்தும். ஏதோ வந்தோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் இல்லாதபடி அதனுடைய ஆழங்களை சத்தியங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு உங்களுடைய இதயங்களை திறந்து வைப்பீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோட நேரடியாக இணைந்திருக்கிற குடும்பங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து அவளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையாக. ஆமென். இதனால கூட இங்கே இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் மாத்திரமல்ல, இதே மண்டபத்தில் மேலே உள்ள ஹோல்லையும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோட கூட இடைப்படுவாராக. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு நோமலாக கிறிஸ்துமஸ் தினத்தில் அந்த கிறிஸ்துமஸ் செய்திகள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தீம்னு சொல்லக்கூடிய லூக்கா 2ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம், இப்படிப்பட்ட இதெல்லாம் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். அதற்கு குறித்து பல பேர் பேசி வருகிறார்கள். ஆனால் சற்று வித்தியாசமாக வந்து நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய இன்னும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில தட்டி எழுப்பும்படியாக இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் என்ற ஒரு தலையங்கத்தில் நான் இன்னைக்கு உங்க கூட தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறேன். Now you are no longer a slave, but ஆங்கிலம் சொல்றது God own child, தேவனுடைய சொந்த பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. அப்ப அப்படியா இருப்பதனால அதனுடைய அர்த்தம் என்ன, எதற்காக அந்த வார்த்தை எழுதப்பட்டது என்று சொல்லி பார்த்து இன்னைக்கு நம்முடைய அந்த கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடுகிறோம் அல்லவா, அது ஏன் கொண்டாடுகிறோம் என்று நாங்கள் பார்க்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இன்னைக்கு இந்த சர்வதேசத்திலே ஏற்பட்டுள்ள இந்த பேண்டமிக் என்று சொல்கிறோம் அல்லவா, இதன் நிமித்தமாக வந்து பல பேர் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வந்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எப்படி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இங்கே நமக்கு பரவாயில்ல, நியூசிலாந்து தேசத்துல மத்திய நம்முடைய நாங்கள் விட்டு வந்த தாய் தேசங்கள்ல வந்து கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், வேலை வாய்ப்புகள் இல்லாத நேரத்துல வந்து அவர்கள் வந்து எப்படி இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பரிசு கிஃப்ட் கொடுப்பார்கள் சொல்லி பல பேர் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அது எப்படியாப்பட்ட பரிசுகளாய் கிஃப்டா இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை, ஒரு ஆவல் இருக்கிறது. அதற்கு மேலாக வந்து அதை எப்பொழுது நாங்க ஓபன் பண்ணி அன்ராப் பண்ணுவோம், அதாவது அதை எப்பொழுது அந்த பேப்பர்ல அதை கிழிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் வந்து நாங்க எல்லோரும் வந்து ஆவலா இருப்போம். எப்படா கொடுத்தவங்க போவாங்க, அல்லது பிள்ளைங்க உடனே கிழிச்சிடுவாங்க, பெரியவங்க நாங்கள் கொடுத்துட்டு போகணும்னு பார்ப்போம். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு, இது எனக்கு பிரயோஜனமா இருக்கிறதா சொல்லி நாங்கள் பார்க்கிறது வழக்கம், எல்லோருக்கும் உள்ள காரியம்தான். இந்த மெனி ஆஃப் அஸ் இன்றைக்கு நாங்கள் உட்கார்ந்துருக்க நாங்கள் வந்து அநேகமான கிஃப்ட்கள் வந்து இன்றைக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்கள் அநேகமாக இந்த இருந்து நியூ இயர் நாட்களில் கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து
மேபி நீங்க கேமார்ட்ல வாங்கியிருக்கலாம், வேர்ஹவுஸ்ல வாங்கியிருக்கலாம், அல்லது ஃபார்மஸ்ல வாங்கி, இப்படிப்பட்ட பல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல நீங்க போய் இந்த பொருட்களை வாங்கி, அது எதுவானாலும் அது ஒரு பரிசு, அதுக்கு ஒரு விலை உண்டு. ஆனா அதுக்கு மேலாக தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து நம்மை நேசித்து அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதான் மிக பெரிதான விலை மதிப்பில்லாத. நாம எந்த இடத்துல எப்படிப்பட்ட பொருட்கள் வாங்கி எவ்வளவுதான் கணவன் மனைவி கொடுத்தான, மனைவி கணவனுக்கு கொடுத்தான, பிள்ளைகளுக்கு கொடுத்தான, அது என்ன பொருட்களை கொடுத்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த விலை உயர்ந்த பொருளுக்கு ஈடாக ஒன்றுமே அமையப்போவது கிடையாது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது 2 Corinthians chapter 9 verse 15 சொல்லுது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று அவர் கொடுத்த அந்த ஈவு நாங்க சொல்லி எங்கள் வாயினால சொல்ல முடியாத நன்மைகள் செய்த தேவன் என்று அங்கே வேதம் சொல்றதை பார்க்கலாம். யோவான் 3:16 சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் நம்மை நேசித்த தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கலாம். இன்றைக்கு வேதத்திலே உள்ள ஒரே ஒரு பகுதியில இருந்து, ஒரு சின்ன 4 வசனத்திலே இருந்து முக்கியமான 3 விதமான பரிசுகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை நாங்கள் பார்த்து கடந்து செல்ல தேவன் கிருபை கொடுப்பாராக. வாசிக்க கேட்போமாக. கலாத்தியர் எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 4 - 7 வசனங்கள். Galatians chapter 4 verses 4 - 7. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 - 7 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போமாக. 3 வாசிக்க சார், 3 வாசிக்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருப்பாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஆமென். இந்த அருமையான இந்த வசனத்திலே வாசித்த வசனத்திலே இங்க கலாத்திய சபைக்கு பவுல் ஒரு காரியத்தை குறித்து இங்கே தெளிவாக விளங்கப்படுத்த நீங்க பார்க்கலாம். இந்த வசனங்கள்ல இருந்து முக்கியமான 3 விதமான பரிசுகள் அல்ல கிஃப்ட் என்று தேவன் கொடுக்கப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். முதலாவது தேவன் அவருடைய குமாரனை முதலாவதாக நம்ம கூடாது. முதலாவது கிறிஸ்மஸ், ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் நாட்களில் எத்தனையோ 2021ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் கொடுத்த முதலாவது பரிசு நமக்கு வேதம் சொல்லுது தம்முடைய குமாரன் என்று போடப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் சொல்லுது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதான் முதலாவது பரிசு நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்க பார்க்கிற வேதத்திலே பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தைகளும், இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும் போது அற்புதம் தான். எப்பொழுது ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பாள் என்பது ஒரு அற்புதமான காரியம். கடந்த நாட்கள்ல ஆஷாவை கேட்டா சொல்லுவா, ஆஷா எவ்வளவு கஷ்டத்துல அந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒரு சமயத்துல சில பிள்ளைகள் அதை இன்னும் வித்தியாசமான அற்புதமாக, அதாவது எதிர்பார்க்காத பெரிய கிருபையாக பிறந்ததை பார்க்கலாம். வேதத்திலே பல பேர்கள் இருந்தாலும் ஈசாக்கை பார்க்கும்போது தகப்பன் தாய் வயசானவர்கள். 100 வயது தகப்பனுக்கு, தாய்க்கு 90 வயசு. கேள்விப்பட்டீங்களா இவ்வளவு வயசுல பிள்ளை பிறக்கும்? ஆனா வேதம் சொல்லுது அவர்கள் குழந்தை பிறந்தது, தேவன் அற்புதம் செய்தார். ஈசாக்கு பிறந்ததை பார்க்கலாம். அதாவது சாம்சனை பார்க்கும்போது, சிம்சோனை பார்க்கும்போது, அங்கே பார்க்கும்போது அவளுக்கும் அப்படித்தான். தூதனானவன் வயதானவர்கள் பிள்ளை இல்லை என்று கவலையோடு இருந்தவர்களுக்கு
தூதன் வந்து சொல்லப்பட்ட பொழுது அவர் முன்னே இல்லை என்று அழுது கொண்டிருந்த பொழுது தேவன் அற்புதமான முறையிலே அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து நீங்க பார்க்கலாம். ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையிலும் சகரியாவும் எலிசபெத்தும் வயசானவர்கள், இனிமே குழந்தை இல்லை இருந்த பொழுது அங்கேயும் தூதனானவர் சொல்லப்பட்டு அங்கே குழந்தை பிறந்தது பார்க்கலாம். இங்கே இயேசுடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின பொழுது இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார் என்று அனுப்பப்பட்டார் என்பதை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை பெத்லகேமிலே ஆரம்பிக்கவில்லை. அவர் பெத்லகேமிலே பிறந்தாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு அல்லது அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது வேதம் அழகாக சொல்றது கொலோசியன் 1:16 சொல்லுது. கொலோசியன் 1:16 சொல்லுது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள். காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் சகல வஸ்துக்களும் சகலதும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே சிருஷ்டிகர்த்தராக இருந்தார் என்று போடப்பட்டிருக்கு. அப்ப உலகத்தோட்டத்துக்கு முன்பதாக அந்த இயேசு இருந்தார் என்றே பார்க்கலாம். ஆனாலும் மனுஷிகத்துல மனு ஒரு இடத்து வந்தது நாங்கள் பார்க்கும்போது பெத்லகேமிலே பிறந்தார் என்று பார்க்கலாம். அப்ப தம்முடைய குமாரனை அவர் எப்பொழுது கொடுத்தார்? இங்கே அனுப்பப்பட்ட என்று போட்டிருக்கல்லவா? அப்ப எப்போது அனுப்பப்பட்டார் என்று பார்க்கும்போது 3 கால நிலைகளை நீங்க பார்க்கலாம். ஒன்று 3ஆம் வசனம் வாசித்த வேதத்திலே 3வது வசனம் சொல்லுது நாமும் பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் அடிமைப்பட்டிருந்தோம். when we were in the bondage, அதாவது அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது expected, அதாவது எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு டைம் அந்த கால நேரம் எதிர்பார்த்த காலத்தில் தேவன் கொடுத்தார். எப்பொழுது மேசியா வருவார், எப்பொழுது எங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி யூதர்கள் எல்லாரும் ஆவலோட காத்திருந்த வேளையில சரியான வேளையில அங்கே தேவன் அழகாக தன்னுடைய குமாரனை நோவாவை பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்க்கிறோம். இப்படியாக ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், இப்படி ஒவ்வொரு காலங்களும் நடந்து கொண்டு போனது. அப்பொழுது மேசியா வரவில்லை. 400 வருடங்கள் அமைதியாக இருந்த, எந்த சத்தமும் இல்லாமல் இருந்தது. அதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுது சரியான வேளையில அங்கே இயேசுவை தேவன் பூமிக்கு அனுப்பினார். காலம் நிறைவேறின பொழுது தேவன் அனுப்பினார் பார்க்கலாம். அப்படி அனுப்பின தேவன் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். சரியாக ஆக்ஷன் எடுக்கும்படியாக, செயல்படுத்தும்படியாக நேரத்தில் தன்னுடைய குமாரனை இங்கே அனுப்பினதை நீங்க பார்க்கலாம். அப்ப எதுவா இருந்தாலும் நமக்கு குமாரன் சரியான நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டார். இந்த கொடுக்கப்பட்ட குமாரன் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். எல்லோரும் நாங்கள் இப்ப பல இடத்துல பாடுகிறோம் அவரை பாலனாக, ஒரு குழந்தையாக பார்க்கிறோம். பல நேரங்களிலே அவர் குழந்தை அல்ல, குழந்தையாக பிறந்தார் ஒரு நேரத்தில். ஆனா இப்பொழுது அவர் பிரேமதாஸ் சொன்னார், ராஜாதி ராஜாவாக, ஜெய கம்பீரம் உள்ளவராக வரக்கூடிய ஒரு பெரிய ராஜாவாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிறக்கும் போது எதிர்பார்த்தார்கள் மேசியா எப்போது வருவார் என்று. மீட்பு கிடைத்தது. இப்பொழுது நம்மை நிரந்தரமாக மீட்கும்படியாக ஒரு நாளைக்கு ராஜாதி ராஜாவாக வரப்போற தேவனாக இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? லூக்கா 1:32 சொல்லுது. லூக் சாப்டர் 1:32 சொல்லுது அவர் பெரியவராய் இருப்பார். பெரியவர் என்பதற்கு இது மரியாதை கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம், தூதன் சொல்லப்பட்ட வார்த்தைகள். உடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தை எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் பெரியவராய் இருப்பார். பெரியவர் என்பதற்கு வேதத்திலே பல இடங்களில் இயேசுவே சொல்வதை பார்க்கலாம். நான் யோனாவிலும் பெரியவர் என்று சொல்கிறார். நான் நீங்க வணங்கி போய் வருகிற அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை காட்டில் நான் பெரியவர் என்று சொல்கிறார். இதோ சேபாவாகி அந்த ஸ்ரீ இருக்கிறாள் அல்லவா, அவள் சாலமோனை பார்க்கும்படி, அவருடைய ஞானத்தை பார்க்கும்படி வந்தாள். ஆனா அந்த சாலமோன் காட்டில் நான் பெரியவர் என்று தன்னை குறித்து இயேசுவை அந்த தேவன் உன்னத பெரியவராக இருக்கிறார். அவர் யாராம்? அவர் உன்னதமானவருடைய குமாரனாக இருக்கிறார். அவர் இதை விட வேற பவர், அத்தாரிட்டி கிடையாது. அவர்தான் தேவன். அவருடைய குமாரனா இருக்கிற கொடுக்கப்பட்டவர். அந்த தேவன் அவர் நித்தியமானவர். அவர் இட்டர்னல் கோட், அவர் நித்தியமான தேவனா இருக்கிறார். ஏன்னா யோவான் 1:1 சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் இயேசு. அப்ப ஆதியிலே இருந்தவர், அது இன்றைக்கும் இருக்கிறவர், இனிமேலும் இருக்க போற, இனிமேலும் வரப்போற ராஜா, நித்தியமான தேவனா இருக்கிறார். அவர் தேவனா ஈக்குவல், தேவனுக்கு சமனா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த அவர்தான் முதல் கிரியேட் பண்ணவர். இந்த படைப்பின் காரணம் நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 1:3 சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றது, உண்டானதொன்றும் அவையல்லாமல் உண்டாகவில்லை. அவர் மூலம்தான் உண்டான என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஜீவன் அற்றிருந்த ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த தேவன். 5ஆம் வசனம் 4:5 சொல்லுது, யோவான் 1:1 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே வெளிச்சம், அந்த உலகத்தில் இருக்கிற இருளிலே வெளிச்சமாக பிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த அனுப்பப்பட்ட குமாரன் அவர் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த அனுப்பப்பட்ட குமாரன் இந்த பூமிக்கு வந்த பொழுது ஒரு செய்தியும் கூட வந்தது. இந்த முதலாக கொடுக்கப்பட்ட அந்த பரிசாகிய குமாரன் பூமிக்கு வந்த பொழுது ஒரு செய்தியோட வருகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்ட செய்தியை வாசிக்க போமாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அனுப்பப்பட்ட அந்த தேவன் ஒரு செய்தியோட வருகிறார். என்ன செய்தி? எல்லா ஜனத்துக்கும், சாதி ஜமயங்கள் அல்லது கலர் வேறுபாடு இல்லை, தேசங்கள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட வேளையில எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த, அதனால தான் இன்னைக்கு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த சந்தோஷத்துல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. அதோட மாத்திரம் நிற்கவில்லை, அவரை குறித்து 3 பேர்களோடு அந்த தேவன் வருகிறார். ஒன்று தன்னை கர்த்தர் என்கிறார், கிறிஸ்து என்கிறார், ரட்சகர் என்கிறார். 3 பேர்கள் கொடுக்கப்பட்டவர்கள். ரட்சகர் என்பதற்கு அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியா, பாவத்திலே உள்ள ஜனங்களை மீட்கும்படியா, நம்மை மீட்கும்படியாக வந்த தேவன் என்று பார்க்கிறோம். அதனால் தான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 சொல்லுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவர் ரட்சகராக இருக்கிறார். அடுத்தது பேர் சொல்லுது அவர் கிறிஸ்து. கிறிஸ்து என்பது anointed, அதாவது அபிஷேகிக்கப்பட்டவர் அல்லது அரசாளக்கூடியவர், ராஜரீகம் பண்ணக்கூடியவர் என்று போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது கர்த்தர், அவரே தேவன் என்று போட்டிருக்கு. இந்த 3 காரியத்தோட தேவன் அழகாக ஒரு செய்தி மாத்திரம் அல்ல, அவர் எப்படிப்பட்டவர் என்று பிறக்கும் போதே அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் நாங்கள் பார்க்கலாம். இன்னொன்று போட்டு அவர் கர்த்தரா இருக்கிறார், படைப்பின் காரணா இருக்கிறார், நித்திய தேவனா இருக்கிறார், அபிஷேகப்பட்டவரா இருக்கிறார், ரட்சகரா இருக்கிறார். இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தேவனா இருக்கு. அதனால சொல்றது அவர் இமானுவேல் என்று பெயரிடுவாயாக. இமானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார் தேவன். அப்ப தேவன் ரட்சகர் உண்மை, அவர் நித்தியமான தேவன் உண்மை, அவரே தேவனும் உண்மை, அவரை நான் சொன்ன பொழுது அவரே படைப்பின் காரணமா இருக்காது உண்மை. அதோட மாத்திரமல்ல, அவரை நம் ஒவ்வொருவருக்கும் தேவனாகவே இருக்கிறார். அதனால தான் இமானுவேல், இந்த பிறக்கப்பட்ட தேவன், அந்த அனுப்பப்பட்ட குமாரன், அந்த முதல் பரிசாகி நமக்கு கொடுக்கப்பட்டது அவர் நம்மோட கூட இருப்பதனால் தான் நாங்கள் சோர்ந்து போற வேளையில, நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை தேவைப்படுகிற வேளையில, அல்லது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவைப்படும் போது அந்த தேவன் கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். ரட்சிப்பு கொடுக்கிறதும் அவர் தான், இந்த பூமியில சமாதானமும் சந்தோஷமும் கொடுத்ததும் அவர்தான். அவரே நிலையான தேவனாக இன்றைக்கும் இருக்கிற அந்த குமாரன் தான் நமக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த நம்முடைய கேள்வி, என்னுடைய கேள்வி என்றால், அந்த குமாரனை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோமா? அதான் முதலாவது கேள்வி. ஒவ்வொரு வருஷமும் கேட்கிற கேள்விதான். அல்லது நான் இன்னும் ஆழமாக பெட்டர், இந்த நோயிங் அண்ட் பெட்டர் நோயிங் டூ டிஃபரண்ட். ஒரு ஆள் அறிந்து கொள்றது, அவரை சரியாக புரிந்து கொள்வதற்கும் 2 வித்தியாசம் உண்டு. அறிந்து கொள்ள சும்மா சாதாரணமா பேசிவிட்டு பேரள ஊர்களை கேட்டு போயிடுவோம். அவரோட புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அவரோட இன்னும் ஆழமான உறவு வைத்துக் கொண்டு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதை விரும்புவார், எப்படி இருப்பார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிறதா இன்னும் ஆழமாக அறிகிறது. அதுதான் தேவன் இந்த காலவெளியில் நம்முடைய எதிர்பார்ப்பது. சாதாரணமா அறிந்துட்டு போறது கிடையாது. அவரை இன்னும் ஆழமா ஆண்டவரை உண்மையாக அறிந்து கொள்ளத்தக்கதாக
ஏன்னா நீர் வந்து தனிப்பட்ட ஒரு ஆண்டவரே எங்களுக்காக நீ கொடுக்கப்பட்ட தேவனா இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த விதமான பொருட்கள், எந்த விதமான விலை மதிப்புள்ள பொருட்களை இன்றைக்கு கிஃப்டாக நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் இந்த கால வேளையில அந்த கிறிஸ்து இயேசு என்னுடைய வாழ்க்கையில அந்த பரிசாக, முதல் பரிசாக இந்த வாழ்க்கையில இருக்கிறார் ஆண்டு சிந்தித்து பார்க்க இந்த அருமையான கால வேளையில தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஒருவேளை அந்த தேவனை இதுவரைக்கும் அறியாமல் இருப்போமா இருந்தால் இந்த கால வேளையில் ஆண்டவரே இது இந்த வல்லமை உள்ள தேவனா இருப்பதனால் இது என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே என்னோட இடைப்படுவீரான நீர் இம்மானுவேல் ஆண்டவரே, தேவன் நம்மோடு இருக்கிற தேவனா இருப்பதனால் இந்த காலவெளியில தேவன் அந்த பரிசை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள அவர் சமூகத்தில் நாங்கள் கேட்போமாக. இரண்டாவது காரியம், இரண்டாவது பரிசு தேவன் கொடுக்கப்பட்ட அதே வசனத்துல வந்து 4வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்கப்பட்ட பரிசு வந்து மீட்பு, ரிடெம்ஷன் என்று போட்டிருக்க ஆங்கிலத்துல, மீட்பு கொடுக்கும்படியாக வந்தான்னு பார்க்கலாம். இப்ப நாம எல்லாரும் முதல் சொன்னது போல பரிசு கொடுக்கிறோம். அந்த கொடுக்கப்படுற கிஃப்ட் வந்து நமக்கு உபயோகமா இருக்கணும். சும்மா கடமைக்கு கொடுக்குற கிஃப்டும் உண்டு, கொடுத்தா சரியான கொடுக்குற கிஃப்டும் உண்டு, இல்ல இவர்களுக்கு எது தேவை என்று அறிந்து கொடுக்குற கிஃப்டும் உண்டு. சில கிஃப்ட் வாங்கின உடனே 2ஆம் நாள் அல்ல ஒரு நாள்லயே சில உள்ள எல்லாம் உடைஞ்சு போகும். பிள்ளை இந்த டொய்ஸை பார்த்தீங்க அப்படித்தான், டூலர் ஷாப்ல வாங்கினீங்கடா அல்லது வேயாசல் வாங்கினீங்கன்னா எல்லாம் அப்படி அம்பவா போயிடும். ஆனா வேதம் சொல்லுது வந்து இந்த உலகத்துல இருக்கிற பல விதமான அறிவுரைகள், பல விதமான நோக்கங்கள் அல்லது வழி நடத்தல் எல்லாம் வந்து அப்படிப்பட்டதுதான். அதாவது கொஞ்ச நாளையோட எல்லாம் அழிந்து மறைந்து போகக்கூடியது. ஆனா தேவன் கொடுக்கிற நமக்கு குமாரனை அனுப்பினவர் முதல் பரிசாக எதற்கு அனுப்பினாராம்? நானும் நீங்களும் ஒரு முக்கியமான 2வது ஒரு பரிசை பெற்றுக் கொள்ளும்படியாக. 4வது வசனத்தை வாசிப்போமாக. கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. 7வது வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இங்க 3 காரியங்கள், இந்த 2 வசனம் எனக்கும் உங்களுக்கும் அழகாக விளங்கப்படுத்தும். ஒன்று வந்து அவருடைய மீட்புல வந்து நாம் புத்திர சுவிகாரத்தை பெறுகிறோம். 4ஆம் வசனம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படியாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக வரும்படியாக வந்து அந்த புத்திர சுவிகாரத்தை அடையும்படியாக அந்த குமாரனை அனுப்பினதுக்காக மீட்டுக் கொள்ளும்படியாக. 7வது வசனம் வந்து இனி நீ அடிமையா இல்லாதபடி. பழைய ஏற்பாட்டிலே, பழைய நாட்களிலே நாங்கள் இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அடிமையா இருக்கு. எதுக்கு? பாவத்திற்கு. அப்ப இயேசுவை அந்த குமாரனை முதல் பரிசை பெற்றுக் கொள்ளும் போது அந்த அடிமைத்தனம் நீக்கப்படுகிறது. நாங்கள் வேதம் சொல்றது வந்து இனிமே நீ புத்திரனா இருக்கிறாயப்பா, நீ அடிமை கிடையாது. 2வது. 3வது சொல்றது வந்து கிறிஸ்து மூலமாய், அதே 7வது வசனம், கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு நீ சுதந்திரமாய் இருக்கிறாய். அப்ப முதலாவது வந்து கிறிஸ்துவுடைய புத்திரராக, கிறிஸ்துவனுடைய புத்திரராய் வருவோம். நாம் அவருக்கு புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொடுக்கிறோம், தேவனுக்கு அடிமையா இல்லாம இருக்கிறோம். அடுத்த வந்து கிறிஸ்து மூலமாய் நாங்கள் தேவனோட சேருவதற்கு ஒரு பெரிய வழியை கொடுத்ததுதான் வந்து 2வது பரிசு. அந்த குமாரனை பெற்றுக்கொண்ட நாம் சில பேர் குமாரனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அப்படியே வைத்துக் கொண்டிருக்கோம். அந்த மீட்பை பெறுவது கிடையாது, சுதந்திரமாக விடுதலையாக பெறுவது கிடையாது. இந்த அருமையான கால வெளியில் ஆண்டவரே 2வது பரிசு கொடுத்திருக்க எனக்கு மீட்பாண்டவரே, அந்த மீட்பை நான் சரியாக பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். அந்த நாட்கள்ல ஸ்லேவ் மார்க்கெட் சொல்லக்கூடிய அடிமை சந்தைகளிலே போய் எப்படி ஒரு அடிமையை மீட்டுக் கொள்ளப்படுகிறார்களோ அதே போல வந்து நாங்கள் பாவ அடிமையில் இருந்த பொழுது வந்து சரியான காலம் நிறைவேறின பொழுது அந்த குமாரனை அனுப்பி நம்மை மீட்டுக் கொண்டார். மீட்பு என்பதற்கு சரியான விளக்கம் வந்து to buy in a slave market, அதாவது ஒரு அடிமை சந்தையில போய் ஒரு அடிமையை எப்பொழுது வாங்கிக் கொள்கிறோமோ அதற்கு இணையாக, ஈக்குவலாக இருக்கிற வார்த்தை தான் மீட்பு. அதை செய்யும்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவர், தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவனாயிருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது வந்து அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தும் அவர் மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற நமக்காக, எல்லாருக்காகவும், உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளியானார். அப்ப
தேவன் மீட்பு அடையும்படியா, நாம் மீட்டுக் கொள்ளும்படியாக வந்து தேவன் முன்கூட்டியே சொல்லப்பட்ட அந்த காரியம். ஏதோ ஒரு பிறந்த பிற்பாடு, பெத்லகேமிலே பிறந்த பிற்பாடு வந்து உடனடியாக பார்க்கிறாங்க, இந்த பிள்ளைகள் எல்லாரும் வந்து பாவத்தில் இருக்கிறார்கள், அதனால இவர்களை மீட்டுக் கொள்ளப்படும் என்று அந்த பிளான் வந்து போடப்பட்டது கிடையாது, தீர்மானம் போடப்பட்டது கிடையாது. உலகத்தோடத்துக்கு முன்பதாகவே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதனால்தான் அவர் சொன்னது போல ஆதாமில் இருந்து ஒவ்வொரு காரியமாக தேவன் செய்து பார்க்கிறார் மீட்பதற்காக. நோவாவிலிருந்து, ஆபிரகாமிலிருந்து, ராஜாக்களிலிருந்து, தீர்க்கதரிசிகளிலிருந்து ஒன்றும் நிறைவேறாத பொழுது வந்து தன்னுடைய குமாரனை அனுப்பி இரண்டாவதாக நம்மை மீட்கும்படியாக வந்து தேவன் அழகாக செய்த நீங்க பார்க்கலாம். வந்து எப்படி மீட்டாரம் வந்து கொலோசியர் 1 அதிகாரம் 13 சொல்லுது கால, அதாவது கொலோசியர் அதிகாரம் வந்து கொலோசியர் சாப்டர் 1:30 சொல்லுது, இருளின் அதிகாரத்தில் இருந்த நாங்கள், பிசாசின் அதிகாரத்தில், இந்த உலகத்தின் பிடியில பாவ வல்லமையில் இருந்த நம்மை வந்து அவர் விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினவர் என்றால், நாம் வெளியில போன நம்மை இழுத்து கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்திலே விட்டவர் என்றுதான் சரியான விளக்கம். அவர் ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்துவருமாய் இருக்கிற அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அந்த தேவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகிறார், வந்து நம்மை மீட்பதா, தன்னுடைய அந்த உலகத்துல பாவத்துல இருள இருந்த நம்ம ஒருவரை அவர் மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த அருமையான கால வேளையில வந்து அவர் ஒருவருக்கு தான், இஸ் only one person, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் ஒருவருக்கு தான் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு, மீட்பு கொடுப்பதற்கு அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. வேதம் சொல்லுகிறது வந்து மார்க் 2 அதிகாரம் 10 வந்து அவர் ஒருவரே சுத்திகரிக்கக்கூடியவர், பாவங்களை கழுவக்கூடியவர். வேறு எந்த காரியமும் கழுவ போறது கிடையாது, சுத்திகரிக்க போறது கிடையாது. அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டுமா இருந்தால் அப்படியே இருந்து விடலாம். விடுதலை பெற வேண்டும், தேவனுடைய குமாரனாய் மாற வேண்டும், அவருடைய சொந்தராய் மாற வேண்டுமா இருந்தால் அந்த குமாரனை முதல் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு பிற்பாடு மீட்பை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அப்ப அவர் ஒருவர் தான் எங்களுக்கு சுத்திகரிக்கக்கூடியவர். 1 யோவான் 1 அதிகாரம் 7 சொல்லுது வந்து அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒன்றே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் ஒருவரே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போறது, வேற எந்த காரியம் கிடையாது. உலகத்திலே பல வழிகள் உண்டு, ஆனா ஒரு வழியில் நாம் போக போறோம். எல்லாம் அகலமான பாதைகள், இடுக்கமான பாதை வழியாக செல்வதற்கு இயேசு ஒருவரே வழி, அவர் மூலம்தான் மீட்பு. யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14 அதிகாரம் சொல்லுது வந்து இதோ நான் உங்களுக்காக போகிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன், நான் வந்து நீங்களும் என்னோட இருக்கும்படி அவங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன தேவன் அவர் ஒருவரே தான் சொன்னவர். அப்ப அவருக்கு தான் அதிகாரம் உண்டு, அவருக்கு தான் நம்மை சுத்திகரிக்கிற வல்லமை உண்டு. அவர் ஒருவர் மூலம் தான் பரலோகம் செல்ல போறோம். அது இது முழு காரணம் வந்து மீட்பில தான் ஆரம்பிக்குது. அந்த மீட்பை சரியாக பெற்றுக்கொள்ளாம இருந்தால் இந்த அருமையான காரியங்களில் ஆண்டவரே நான் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள, ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம், அப்படியே உட்கார்ந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. அதனால ஒரு வசனம் வந்து நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளும்படி, அது அர்த்தம் நியாய பிரமாணங்களை. நான் ஏற்கனவே இதை குறித்து அந்த மலை பிரசங்கத்தில் பேசி வந்தேன். மத்தேயு 5 அதிகாரம் இதுவரை சொல்லுது வந்து வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்க வேண்டும் பரலோகத்துக்கு போறதுக்கு. நம்மளால முடியாது, யாருமே செய்ய முடியாது. யாக்கோபு 2 அதிகாரம் chapter 2:10 சொல்லுது வந்து எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியா இருக்கிறான். நான் நீங்களும் செய்ய முடியாது நியாயப்பிரமாணம். அதனால தான் அவரே நியாயப்பிரமாணத்துக்கு முழுவதும் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனாக பலியாகி அதுக்கு கீழ்பட்டிருக்க யாவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த தேவன் வந்து ஒரு பிராக்டிக்கலாக இந்த கிஃப்ட் வந்து எப்பொழுதும் பிரயோஜனம் உள்ளதாக உபயோகக்கூடிய நல்ல ஒரு கிஃப்டாக வந்து முதலாவது கிஃப்ட் வந்து தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். 2வது கிஃப்ட் வந்து அவரை நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த மீட்பென்ற ஒரு அருமையான ஒரு பரிசை தேவன் கொடுத்ததை இங்க பார்க்கலாம். 3வது காரியம் கடைசியாக வந்து நானும் நீங்களும் நிரந்தரமாக நமக்கு ஒரு உறவு உண்டாகும்படியாக, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தும்படியாக, எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு என்று சொல்லும்படி, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக நம்மை செய்தவரும் அந்த இயேசு ஒருவரே. 6வது கிருபமாக கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். முதலாவது தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார்.
குமாரன் மூலம் வந்து எங்களை மீட்பு கொடுக்கிறார். இப்ப மீட்பு கொடுத்தவன நாங்கள் புத்திராக மாறிவிடுகிறோம். அப்ப புத்திரா இருக்கிறபடியா நாங்கள் அந்நியரும் பரதேசியும் கிடையாது, நாங்கள் அநாதை கிடையாது. அதனால எழுதுறார் கலாத்தியர்கள் எழுதுறார், பவுல் எழுதுறார் வந்து மேலும் நீங்கள் புத்திரா இருக்க, அதான் நிபந்தனை, கண்டிஷன் அதுதான். நீங்க புத்திரா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களிலே அனுப்பினாராம். அப்ப நாங்கள் அந்நியர் கிடையாது, பரதேசி கிடையாது, நாங்கள் யாரும் மற்றவர் கிடையாது. எங்களுக்கு ஒரு பெரிய தகப்பன் பரத்துல உண்டு. அவரே நமக்கு பிதாவாக இருப்பதனால் அவரை அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடத்தக்கதாக, அழைக்கத்தக்கதாக, தேவைப்படும் போதெல்லாம் பார்க்கத்தக்கதாக பெரிய ஒரு கிருபை, மூன்றாவது காரியத்தை பெரிய ஒரு பரிசை தேவன் கொடுத்தார். வந்து ரோமர் 8:15 சொல்லுது வந்து, ரோமன் சாப்டர் 8:15 சொல்லுது, அந்தபடி திரும்பவும் நாங்கள் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை புறமணம். முதல் சொன்னார்லவா, அடிமைத்தனத்தில் இல்லாதபடி நாங்கள் இன்னும் அடிமைகள் கிடையாது, பாவத்தில் அடிமை கிடையாது, இந்த உலகத்தின் இருள் அதிகாரத்தில் கிடையாது. ஏனென்றால் நானும் நீங்களும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய கிருபையாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு உண்மையான தகப்பன் பிள்ளைக்குரிய ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். அந்த உறவு தகப்பன் பிள்ளை உறவு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அன்பானது, எவ்வளவு சந்தோஷமானது அல்லவா. அந்த சந்தோஷம் வந்து நியாய பிரமாணத்துக்கு நாங்க பயம் கிடையாது, அல்லது அடிமைத்தனத்துக்கும் பயம் கிடையாது. அவரை அப்பா பிதாவே என்று வேதம் சொல்றது கிரை அவுட், அதான் கதறும்படியாக என்று போட்டிருக்க ஆங்கிலத்துல. ஆனா தமிழ்ல அந்த வார்த்தை போடவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு ஆண்டவரே, எங்கள் காரியங்களை கவனிப்பதற்கு, எங்களுடைய குரல்களை கேட்பதற்கு உண்டு என்பதை எது மூலம் ஆரம்பிப்பது வந்தால் குமாரன் மூலம் தான். குமாரனை அனுப்பினார். நாங்கள் முதல்ல பாவத்தினால வந்து தேவனை விட்டு பிரிந்து இருந்தோம், தூரத்தில் இருந்தோம். அப்ப யார் கிட்ட சேர்த்தார்? இந்த குமாரன் தான் சேர்த்தார். எதனால? மீட்பினால சேர்த்தார். அப்ப குமாரன் வந்தாரு, மீட்பு கொடுக்கிறாரு. அந்த மீட்பின் மூலம் வந்து நமக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக ஒரு பெரிய புத்திர சுவிகாரத்தை தேவன் கொடுத்த நீங்க பார்க்கலாம். அதனால வந்து நாங்கள் கிறிஸ்துவுடன உரிமை கொண்டாடுகிறோம். 8:17 சொல்லுது வந்து, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவின் உடல் சுதந்திரம், அவரோட சுதந்திரம், அவரோடு இருக்கத்தக்கதாக, நமக்கு மூத்த சகோதரனாக வந்து இருக்கத்தக்கதாக இயேசுவை நமக்கு கொடுத்து பார்க்கலாம். கிறிஸ்துவோட வந்து அங்கீகாரம் கொடுக்கிறாரு, நம்மை கிறிஸ்துவோட செய்கிறார். வந்து தகப்பன் எப்பொழுதும் வந்து ஒரு அன்போட பொறுமையோட காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். லூக்கா 15 எல்லாம் செலவழிந்து ஒரு கெட்ட குமாரன் சொல்றோம் அல்லவா, அந்த குமாரன் தூரத்துல தகப்பனை விட்டு போனாலும் அவன் எப்போது வருவான் என்று காத்திருக்கிற இதயம் உள்ள ஒரு தகப்பன். ஒருவேளை நாங்கள் அறிந்திருக்கலாம், தேவனை ரட்சிப்பு பெற்றிருக்கலாம். இந்த அருமையான காரியங்களை நீங்க சில வேளையில நம்முடைய பிரச்சனைகள் சூழ்நிலை காரணமாக தூர போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலங்களில தேவன் மறுபடியும் அவருடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக, ஆண்டவரே நான் உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக மறுபடியும் வரவழைக்கும்படியாக அவர் காத்திருக்கிற பெரிய ஒரு இரக்கமுள்ள தகப்பனாக நமக்கு இருக்கிறார். இஸ் எ கேரிங் ஃபாதர். அவர் பராமரிக்கிற தேவன். வந்து சங்கீதம் 68:5 சொல்லுது வந்து, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், இங்கே நம்முடைய ஆராதிக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் வந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், தகப்பன் இல்லாதவர்கள், அலைகிற பிள்ளைகள், தடுமாறுகிறவர்கள், என்ன வழி தெரியாத தெரிகிறவர்களுக்கு வந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறார். வந்து விதவைகளுடைய நியாயம் விசாரிக்கிறவர், யாரும் கேட்கலைன்னு சொல்லி அவங்க பெரிய ராஜரிகம் பண்ற மற்ற காரியங்கள்ல வந்து இங்க தேவன் சொல்ற வந்து, அவளுக்கு நான் நியாயம் விசாரிப்பேன், அவளுக்காக நான் பரிந்து பேச, அவளுக்காக நான் சேலஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லி தேவன் இங்கே பராமரிக்கிற தகப்பனை அங்க பார்க்கலாம். அவர் கொடுக்கிற ஈவு வந்து நன்மையானது என்று வேதம் சொல்லுது. வந்து இந்த அப்பா பிதாவை சொல்றோமல்ல, அந்த தேவனை கூப்பிடும் போது மத்தேயு 7:11 சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற. கிறிஸ்துமஸ் நாள்ல பிள்ளைகளுக்கு எல்லாரும் கொடுத்திருப்பீங்க, மரத்துக்கு கீழே சுத்தி வச்சிருப்பீங்க, அல்லது பிள்ளைகள் தூங்கின அப்புறம் எடுத்து வச்சிருப்பீங்க. பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்று பார்த்து என்ன தேவை என்று அழகா கொடுத்திருப்பீங்க. நீங்க பெற்றோர் கொடுக்கிறது உண்மை, எல்லோரும் கொடுக்கிறது உண்மை. ஆனா வேதம் சொல்லுது, நீங்க கொடுக்கிற நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. இஸ் எ கேரண்டி, நிச்சயம் அல்லவோன்னு போட்டிருக்கேன். இந்த அருமையான காலவெளியில் ஆண்டவரே அவருடைய பிள்ளையா இருப்பதற்கு நாங்கள், வேதம் சொல்லுது வந்து யோவான் 1 சொல்லுது, 1 John 3:2 சொல்லுது வந்து, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு
நேரத்தை கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ஈவு இருக்கிறது என்று ஒரு நாளை கிறிஸ்து இயேசு வரும்போது அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் ஆரம்பம் குமாரனை அனுப்புகிறார், மீட்பை கொடுக்கிறார், அவரை அப்பா பிதாவை என்று ஒரு பெரிய குடும்பத்தில் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு போல நம்முடைய ஏழையும் தமிழ் சபை குடும்பமாக உட்கார்ந்திருக்கிறோம், ஒரே குடும்பமாக. அதுக்கு ஈக்குவலாக பெரிய நித்திய குடும்பம் நமக்கு தேவனுடைய வீட்டாரம் பண்ணையுமா இருக்க வேதம் சொல்லுதல்லவா. அடுத்த இந்த நாட்களில் இந்த காலங்களில் வந்திருக்க நாம் துணிந்து அவரை அப்பா பிதாவென்று அழைக்க முடியுமா? அதான் கேள்வி. அடுத்த கேள்வி. ஒருவேளை தூர போயிருப்பாங்க பயத்தினால தயக்கத்தினால அவரோட இன்னும் கிட்ட சேரும்படியாக இந்த அருமையான காலங்களில் அழைக்கிற தேவன் நம்மோடு இணையும்படியாக நம்மை அழைத்திருக்கிற அந்த காலவெளியில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களை உற்சாகப்படுத்த 3 முக்கியமான பரிசுகளை பெற்றிருக்க சாதாரணமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடி அப்படியே கலந்து விடாதபடி ஆண்டவருடைய மீட்பை பெறாத ஜனங்கள் நிறைய பேர் இதை சொல்றது எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி. இன்னைக்கு பல பேர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். நாமளும் இங்கே கூடி உட்கார்ந்து சந்தோஷமாக ஆண்டவரை அந்த மற்ற ஜனங்களுக்கு அவருடைய குமாரனை அறிவிக்கும்படியாக, அவர்களுக்கும் மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவர்களும் இந்த அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக இந்த பெரிய ஒரு குடும்பத்தில் அவர்களையும் சேர்க்கும்படியாக இந்த அருமையான காலங்களில் வந்திருக்கிற நம்மை தேவன் நம்மை கேட்கிறார். அல்லது நாம் வந்திருக்கிற சாதாரண கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம், செலிப்ரேட் பண்ணுகிறோம், நல்ல காரியம். நான் ஒருவன் தயங்குவது கிடையாது கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன். ஏன்னா நான் அதே போல இருளில் இருந்த வாழ்க்கை, எனக்கு இருளில் இருந்து அந்த காலத்தில் இருந்த என்னை ஆச்சரியமான ஒளி அழைத்தவரை அவருடைய பிறப்பின் நாட்களிலே கொண்டாடுவதை நான் ஒருபோதும் தயங்குவது கிடையாது. ஏனென்றால் அவர் கொடுத்த மீட்பு அதை நினைத்து பார்க்கிறது. ஆனால் கிறிஸ்துவை வைத்துத்தான் கொண்டாடப்பட வேண்டும். கிறிஸ்து இல்லாத கொண்டாட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சரி எல்லா இடத்துலையும் எல்லாரும் மேரி கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க. அறிஞ்சவன் அறியாதவன், தெரிஞ்சவன் தெரியாமல் எல்லாரும் விஷயமே புரியாதபடி சொல்கிறார்கள். ஆனால் நாம் புரிந்திருக்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுகிறோம். புரிந்த நாம் அந்த ஆண்டவரே அந்த குமாரனை பெற்றிருக்கிற மீட்பை பெற்றிருக்கிற அப்பா பிதாவின் ஒரு புத்திர சுவியாட்டை பெற்றிருக்கிற அதற்கு சாட்சியாக வாழ இந்த அருமையான காலவில் வந்திருக்க ஆண்டவரை கொடுத்த அந்த குமாரனுக்காக நன்றி செலுத்தி எத்தனையோ இடங்களில் அவரை அறியாதபடி இன்றைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவரே நாமும் அவர்களை மற்ற ஜனங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்த எனக்கு ஒரு இதயத்தை தாரம் என்று கேட்க போகிறோம். அப்படி நாங்கள் எழுந்திருப்போமாக உங்களுக்கு நான் ஜெபித்து நான் முடிக்க தேவன் அருமையான காலைவில் இடம் கொடுப்பாராக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனை நீர் கிருபையாய் கொடுத்த அருமையான காலை வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாங்கள் வாழ்கிற இந்த நியூசிலாந்து தேசம் கிட்டத்தட்ட 4.5 மாசங்களாக முடக்கப்பட்டிருந்தாலும் சரியான ஆண்டவரே காலம் நிறைவேறின பொழுது நீ குமாரனை கொடுத்தது போல ஆண்டவரே சரியான வேளைகளில் நீர் எங்களுக்கு இந்த வழியை திறந்து கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய பிறப்பை நாங்கள் குடும்பமாக கொண்டாடும்படியாக தகப்பனே இந்த பெரிதான சிலாக்கியத்துக்காக தெய்வமே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தெய்வமே நாங்கள் வந்தோம் போனோம் கொண்டாடினோம் என்று அந்த நாட்கள் ஒரு நாள் விட்டு அப்படியே கடந்து செல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிறப்பை நாங்கள் நினைத்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான கிஃப்டை நினைத்து பார்க்கத்தக்கதாக உம்முடைய மீட்பை நாங்கள் நினைத்து பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு அப்பா பிதாவே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் என்று நாங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த அருமையான காலங்களில் நீ பாராட்ட தயவுக்கு நன்றி அப்பா. வந்தோம் போனோம் ஏனோ கொண்டாடுவது இல்லாதபடி ஆண்டவரே நீர் எங்களுடைய ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே பண்டிகை காலங்களிலும் ஒவ்வொரு செலிப்ரேஷன்லையும் ஆண்டவரே நடுவில் இருக்கும்படியாக உம்மை மையமாக வைத்து நாங்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு கொண்டாட்டங்களிலேயும் நீர் பிரியப்படுகிறீர் ஆண்டவரே. இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றியப்பா. அறியாத பல ஜனங்கள் எத்தனையோ கோடி கோடி உண்டு ஆண்டவரே. அவர்களை இந்த நாட்கள்ல நினைவு கூறுகிறோம். ஒருவேளை ஆண்டவரே கடினத்தின் நிமித்தம் அல்ல ஆண்டவரே பிரச்சனைகள் நிமித்தம் போராட்டங்கள் நிமித்தம்
அறியாதபடி இருப்பார்களா இருந்தால் இந்த கால வேளையில அதே தேவாவியானவரை அசைவாடும்படியாக, தேவ பிரசன்னம் அந்த இடங்களிலே கடந்து வரும்படியாக உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றியப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஏலின் தமிழ் சபை குடும்பங்களுக்காக வருகிறேன். தகப்பனே, நீரே அவர்களுக்கு அப்பா பிதாவை அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே, எங்களுடைய அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாட்களில் மனதார இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இதனால் அவர்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, ஆண்டவரே, ஒரு வல்லமை நாளாக, ஒரு விடுதலை நாளாக இருப்பதனால் அதை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய குடும்பமாக பிள்ளைகள் கொண்டாட கொடுத்த கிருபைக்கு நன்றியப்பா. ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, கிருபை கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே இதில் வர தடைப்பட்ட குடும்பங்களுடைய கரம் உடைய கிருபை தயவு இருப்பதாக. அதே போல அப்பா, நம்மோடு இணைந்திருக்கிற ஒரு குடும்பங்களுக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவ கரம் அவர்களுடைய அசைவாடட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றிகளை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கிருபை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். துதி கனமாகி மகிமைக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமைக்கு ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகி மகிமைக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமைக்கு ஓ நீரே ராஜாவே. சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரம் மறவாதே. ஆமென். ஆசீர்வதிக்கிறோமா. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இரண்டு கொண்டும் இப்ப இயேசு கிறிஸ்து வருகை நம்முடன் இருப்பதாக. ஆமென்.